இது வந்து ஒரு நார்மலான டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன்ல 2 முக்கியமான கம்பெனிய பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு Zoho ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, HCL. ஸோ இந்த 2 கம்பெனில ஃப்ரெஷர்ஸ்க்கு எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒர்க் கல்ச்சர், ஸோ அது ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $1 பில்லியன் கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதிகம். ஆப்வியஸா HCLல உங்களுக்கு வந்து 2 லேக் ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஏன்னா வந்து அது பியூர் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு 10,000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்போது ஜோகோட்டியும் 100+ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ HCLல ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, சில ப்ராடக்ட்ஸ் அவங்களும் இருக்குது. பட் மோஸ்ட்லி அவங்க வந்து சர்வீஸ் செக்டார் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரெஷரும் சரி, எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியோட ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் இனிஷியலாக சேல்ரி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு 12 லேக் per annum ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இங்கே 18 லேக் per annum அப்படிங்கிற அளவுக்கு சேல்ரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூஸும் சரி எல்லாமே வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இதுவே வந்து நீங்கள் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்கான ரவுண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குயிக்காக உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பெஞ்சில் ஒரு ரிசோர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைரக்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கலாம். நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் டொமைன்ஸ் எல்லாமே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிஆர்எம் இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட்லேயே தான் அடுத்தடுத்து நீங்கள் போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் நீங்கள் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, மறுபடியும் லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கிராஸ் டொமைன் ஃபங்க்ஷனாலிட்டி அது மாதிரி வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி ப்ராடக்ட் பேஸ்டில். பட் வந்து சர்வீஸ் பேஸ்டில் நீங்கள் வந்து எந்த டொமைனுக்கு வேணால் ஈஸியாக ஜம்ப் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ப்ராஜெக்டை, ஸோ ஃபங்க்ஷனல் டொமைன் எல்லாமே வந்து ஈஸியாக போக முடியும். இப்போது லேர்னிங் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ண இந்த கோடிங் வைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இங்கே எங்கே டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் யூசர் பேஸ் அதிகமாக உள்ள ப்ராடக்ட்டில் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ்டு கிளவுட் ஆர்கிடெக்ட் ஸ்கேலிங். அந்த ஆப்பை வந்து எப்படி ஸ்கேல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து டீஸ்கேலிங் எப்படி பண்ணுறாங்க, கரண்ட் யூசரில் கன்கரண்ட் யூசரில் வச்சு ஸோ அந்த ஆப்பை வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபேஸ்புக் மாதிரி ஒரு ப்ராடக்ட்னா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்காக யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு கண்டெய்னர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட் எப்படி நடக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஸ்கேலிங், அப்புறம் வந்து டிமாண்ட் போது ஆட்டோ ஸ்கேல் ஆகுறது, ஸோ டிமாண்ட் இல்லாத போது டீஸ்கேலிங் ஆகுறது, இது மாதிரி வந்து ஆப்போட கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க.